அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணால், அதாவது நம்ம கூகுள் பேலேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதிலேருந்து 1% ஆஃப் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது தான் தெரிய வந்தது, இதில் பாதி உண்மை இருக்குது, பாதி பொய்யுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூகுள் இதுக்கு கூகுள் தரப்புலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது கூடவே கூகுள் பேக்கு ஒரு தனி டெபிட் கார்டையுமே கூகுள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் தான் மோஸ்ட்டாக அதிகமாக கூகுள் பே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜஸ் அப்ளை இந்தியாவுக்கு கிடையாது, அமெரிக்காவுக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் கூகுள் பேக்கு முன்னாடி pay.google.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் அவங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை ஜான்வரி 2021 அப்புறம் க்ளோஸ் பண்ண போகிறோன்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் கூகுள் பேவை டைரெக்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூகுள் பேயில் நம்ம இன்ஸ்டன்ட், அதாவது அமெரிக்காவில் இன்ஸ்டண்ட்டாக மணி சென்ட் பண்ணுற பட்சத்தில் அவங்க சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதுவும் நம்ம எவ்வளோ சென்ட் பண்ணுறோமோ அதில் 1.5% ஆஃப் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூகுள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார்ஜ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு இதை எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் டெபிட் கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக கூகுள் நிறைய பேங்க்ஸ் கூடயுமே பேசிகிட்டு இருக்காங்க. இதில் சில பேங்க்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கூகுள் டெபிட் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூகுள் பே இந்தியாவில் கூகுள் பே யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் அப்ளை பண்ணால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லாமல் கூகுள் டெபிட் கார்டு வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? அதையுமே கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.